எனக்காக பொருந்தேனே எனதழகா. எத்தனை ஃபோன் எத்தனை மெசேஜ் பண்ணியிருப்போம் அன்புக்கு. ஆனால் அவர் ஒரு மெசேஜ் ஒரு ஃபோனுக்கு கூட ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாரு. அன்பு எப்போதான் அன்பு என்னோட காதலை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க? சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வேற டைம் ஆகுது, கிளம்பலாம். ஷில்பா நில்லுமா. கூப்பிட்டீங்களா டாடி? ஆமா ஷில்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க டாடி, என்ன பேசணும்? சரிம்மா, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நீ என்ன ஷில்பா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கேன் டாடி. ஷில்பா, நான் அதை கேட்கல. நீ என்ன ஷில்பா பண்ணிட்டு இருக்க? போயும் ஒரு டிரைவர் அந்த அன்பை நீ காதலிக்கிறன்னு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் நம்ம ஸ்டேட்டஸ் பத்தி நினைச்சு பாத்தியா ஷில்பா? அவன் உனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமானவன் கிடையாது ஷில்பா. தெரிஞ்சும் நீ எப்படி அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? போதும் டாடி, இன்னும் ஒரு வார்த்தை நீங்க அன்பு பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் டாடி. ஆமா, நான் அன்புவை லவ் பண்றேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வாட் ஆர் யூ மேட்? என்ன ஷில்பா நீ? நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இவ்வளவு நேரமா பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா என்கிட்டயே அவனை லவ் பண்ற, அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எந்த விதத்துல ஷில்பா உனக்கு பொருத்தமானவனா இருப்பான்? டாடி, அன்பு எனக்கு நீங்க எந்த விதத்துல பொருத்தமானவர் இல்லைன்னு சொல்றீங்க? வாட்? இது என்ன கேள்வி ஷில்பா? அவன் உனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமானவனே கிடையாது. உன் அழகு எங்க, அவனோட அழகு எங்க? உன் தகுதி எங்க, அவனோட தகுதி எங்க? உன் படிப்பு எங்க, அவனோட படிப்பு எங்க? உன் ஸ்டேட்டஸ் எங்க, அவனோட ஸ்டேட்டஸ் எங்க? இந்த மாதிரி எந்த விதத்திலையும் அவன் உனக்கு பொருத்தமானவனே கிடையாது ஷில்பா. ஓ, ஓகே 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 டாடி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தீங்களே, பிரவீன். பிரவீன் அழகு, படிப்பு, அந்தஸ்து, தகுதி எல்லாத்துலேயுமே நல்லா தானே டாடி இருந்தாங்க. இருந்தும் எனக்கு ஏன் டாடி அவருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கல? வாட்? இது என்ன கேள்வி ஷில்பா? அந்த பிரவீன் சரியான பொறுக்கி. பணம், அழகு, தகுதி, அந்தஸ்து எல்லாம் இருந்தும் அவனோட கேரக்டர் ரொம்ப வஸ்டா இருந்துச்சு ஷில்பா. அதனாலதான் அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஓகேவா? டாடி, என்னதான் பணம், பதவி, தகுதி, அந்தஸ்து, படிப்பு இதெல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக கேரக்டர் தானே டாடி இருக்குது. அந்த கேரக்டர் நீங்கள் சொல்கிற அந்த பணம், படிப்பு, தகுதி, அந்தஸ்தை விட என் அன்புக்கிட்ட நல்லா இருக்குது டாடி, நிறைய இருக்குது டாடி. அவரை மாதிரி ஒரு குட் பர்சனை நீங்கள் எங்கே தேடி அழிஞ்சாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது டாடி. ஷில்பா, போதும் ஷில்பா. ஒருத்தவன் நல்லவனா இருக்காங்கிறதுக்காகலாம் அவனுக்கு உன்னை என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது ஷில்பா. நல்லவனா இருந்தா மட்டும் போதுமா? வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் வேண்டாமா? தகுதி வேணாமா? அந்தஸ்து வேணாமா? ஆனா எனக்கு நல்லவனா இருந்தா மட்டும் போதும் டாடி. இந்த பணம், பதவி, தகுதி, அந்தஸ்து இது எதுவுமே எனக்கு தேவையில்லை டாடி. எனக்கு அன்பு மாதிரி ஒரு நல்லவனா இருந்தா மட்டும் போதும் டாடி. ஷில்பா டாடி, உங்ககிட்ட நான் தெளிவா சொல்றேன் டாடி. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அன்பு கூட மட்டும்தான் டாடி நடக்கும். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை டாடி. ஷில்பா, அப்ப ஏன் முடிவையும் கேட்டுக்கோ. என்னால இந்த ஜென்மத்துல அவன மாதிரி ஒரு ஆளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தர முடியாது. ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை டாடி. நான் கிளம்புறேன், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் இந்த டிரைவரை நான் லேட்டா டாடி தான் டென்ஷன் பண்றாருன்னு பார்த்தா இந்த அண்ணாவும் சேர்ந்துல டென்ஷன் பண்றாங்க. ஐயோ, இன்னைக்கு காலையில் நான் யாரு மூஞ்சில முழிச்சனே தெரியல. எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. யாரு ஃபோன்? அடே, அன்பு. அன்பு கால் பண்றாரு. ஐயோ, ஏன் ஷில்பா, இன்னைக்கு நீ நல்ல முகத்துல தாண்டி முடிச்சிருக்க. அதான் அன்புவே உனக்கு கால் பண்றாரு. ஐயோ, எதுக்கு பண்றாருன்னு வேற தெரியலையே. ஐயோ, ஏன் ஷில்பா அப்படியே நீ அட்டன் பண்ணாம பாத்துட்டே இருக்க போறியா? ஒழுங்கா அட்டன் பண்ணடி, இல்லைன்னா கட் ஆயிட போகுது. ஹலோ அன்பு, நான் ஷில்பா பேசுறேன். ஹலோ. சொல்லுங்க அன்பு. மேடம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் மேடம். எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க மேடம். என்ன அன்பு சொல்றீங்க? என்கிட்ட பேசணுமா? அன்பு, நான் இப்பவே ஃப்ரீ தான் அன்பு. நான் இப்போ உடனே வரேன் அன்பு. எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க அன்பு. மேடம், அது உங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வந்துடுறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இருப்போம் அன்பு. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். சரியா? சரி, ஓகே மேடம். அப்ப நான் வச்சிடுறேன். அன்பு அன்பு, ஒரு நிமிஷம். போனை கட் பண்ணிட்டாரா? ஐயோ, சரி, போனை கட் பண்ணா என்ன? அதான் அவர் நம்மள மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல. ஐயோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலையே. ஐயோ, ஏ ஷில்பா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்க போற? சீக்கிரம் டிரைவர் என்ன வரலைனாலும் பரவாயில்ல, ஆட்டோ பிடிச்சி சீக்கிரம் அந்த பார்க்குக்கு போயிடலாம். ஆமா ஆமா, சீக்கிரம் போகணும். அன்பு, ஐயோ சாரி அன்பு, அது வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் அன்பு, அதான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா என்ன? இல்ல, இப்பதான் நானும் வந்தேன். ஓ, சரி அன்பு, ஆக்சுவலா நீங்க ஃபோன் மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் உங்ககிட்டேருந்து ஃபோன் வந்த உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அன்பு. தேங்க்யூ ஸோ மச் அன்பு.
என்ன அன்பு, இதெல்லாம் ஒரு மேட்டராக தானே யோசிக்கிறீங்க? ஆமாம் அன்பு, எனக்கு இது ஒரு பெரிய விஷயம். ஒரு நாளும் உங்ககிட்ட இந்த ஃபோன் மெசேஜ் எதுவும் வராதான்னு எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு 100 தடவையாச்சும் என் ஃபோனை நான் திருப்பி பார்த்துட்டே இருப்பேன், உங்ககிட்ட இந்த ஃபோன் மெசேஜ் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு தெரியுமா அன்பு? ஐயோ, நான் வேற ஒருத்தி வந்ததுலேருந்து நான் மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கேன். நீங்கள் சொல்லுங்க அன்பு, ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, என்ன அன்பு பேசணும்? சீக்கிரம் சொல்லுங்க அன்பு. ஆமா மேடம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்கிட்ட நீங்க முடிவு கேட்டிருந்தீங்கல்ல, அதான் மேடம் என் முடிவை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அன்பு, என்ன சொல்றீங்க? உங்க முடிவை சொல்றதுக்காக வந்திருக்கீங்களா? ஐயோ அன்பு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அன்பு. இவ்வளோ சீக்கிரத்துல நீங்க என் காதலை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அன்பு. இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? இப்போ இந்த நொடி இந்த உலகத்துல யாரு சந்தோஷமானவங்கன்னு கேட்டா அது நான் மட்டும்தான் அன்பு. ஐயோ, நான் வேற ஒருத்தி உங்களை எதையாச்சும் ஃபுல்லாக சொல்ல விடுறேன்னு பாருங்களேன். சரி அன்பு, நீங்களே உங்க வாயால சொல்லுங்க அன்பு, அது கேட்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அன்பு. சீக்கிரம் சொல்லுங்க அன்பு. மேடம், இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு மேரேஜ். என்ன அன்பு, பிராங்க் ஏதாச்சும் பண்ணுறீங்களா என்ன? என்ன அன்பு, இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லி என்னை கலட்டி விடலான்னு யோசிச்சு பார்த்து உங்களுக்கு மேரேஜ்னு என்கிட்ட போய் சொல்கிறீங்களா? நான் நம்ப மாட்டேன் அன்பு, கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேன். நான் உண்மையை தான் மேடம் சொல்றேன். உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை மேடம். இன்னும் 1 வீக்ல எனக்கு மேரேஜ் மேடம். ஓ அப்படியா? சரி சரி. ஐயோ, ஏன் மேடம் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் மேடம் உண்மை. எனக்கு இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் மேடம். இது உங்க மேல சத்தியம். என்ன அன்பு சொல்றீங்க? உண்மையாவே உங்களுக்கு கல்யாணமா? ஐயோ மேடம், மழை வருது மேடம், மழையில நனையாதீங்க மேடம். வாங்க மேடம், அப்படி நம்ம ஓரமா போய் பேசலாம். இல்ல அன்பு, நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையாவே இன்னும் 1 வாரத்துல கல்யாணமா? ஆமா மேடம். அன்பு, அப்போ நீங்க என்ன லவ் பண்ணவே இல்லையா அன்பு? நான் தான் நீங்களே என்ன லவ் பண்றீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அன்பு. உங்க மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் அன்பு. நீங்க இப்போ கால் பண்ணப்ப கூட நான் எவ்வளோ சந்தோஷமா வந்தேன்னு தெரியுமா அன்பு உங்களுக்கு? ஆனா நீங்க இப்படி என் தலையில இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அன்பு. ஐயோ மேடம், ப்ளீஸ் மேடம். என் பக்கத்துல வராதீங்க அன்பு, தள்ளி போங்க, தள்ளி போங்க. சரி அன்பு, ஹாப்பி மேரிட் லைஃப். நீங்களாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க. குட் பை. இனிமே உங்கள் லைஃப்பில் இந்த ஷில்பா வரமாட்டா எப்பவுமே. குட் பை அன்பு, குட் பை. பட் ஸ்டில் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்ன நினைச்சிருங்க டாக்டர் மேடம், எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல மேடம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரணும்னா அதுக்கு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது மட்டும்தான் மேடம். என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர் மேடம். பெண்களே ஒரு பேன் ஒரு பொன்மொழி, காதல் ஒரு கனவு மாளிகை, எதுவும் இங்கு மாயம்தான், எல்லாம் வர்ணஜாலம் தான், நம்பாமல் வாழ்வதென்றும் நிலையே. அம்மாடி லக்ஷ்மி, லக்ஷ்மி. அண்ணே அண்ணி, வாங்க வாங்க. 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோமா லட்சுமி, நீ எப்படிமா இருக்க? அண்ணன் நீங்க எப்படின்னு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோமா மீனாட்சி. என்ன லட்சுமி, உன் அண்ணனையும் அண்ணியும் நிக்க வச்சே பேசிட்டு இருக்க போறியா என்ன? ஐயோ, நான் வேற ஒருத்தி 2 பேரையும் நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். அண்ணா அண்ணி ஃபர்ஸ்ட் 2 பேரும் உட்காருங்க. ஐயோ மச்சான், நீங்க போன் பண்ணி ஊருக்கு வர்றேன்னு சொன்னதுல இருந்து உங்க தங்கச்சி அறக்க பறக்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே தான் இருக்கான் தெரியுமா? அவளை கையில பிடிக்கவே முடியல. எங்க அண்ணன் வரப்போறாரு, எங்க அண்ணன் வரப்போறாருன்னு அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. ஐயோ அண்ணா, இவருக்கு வேற வேலையே இல்லை, என்ன வம்பளுக்கிறதா இவருக்கு வேலையே. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கேன், அப்படியே உங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ லட்சுமி, நாங்க வரும்போது தான் பஸ் ஸ்டாப்ல டீ குடிச்சிட்டு வந்தோமா, அதனால லேட்டா குடிச்சுக்கிறோம். நீ இப்படி வந்து உட்காருமா. அட ஆமா லட்சுமி, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். நீ என்னடானா காஃபி போட போறேன்னு சொல்லிட்டு போற. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் லட்சுமி, நீ ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு. சரி அண்ணி. அம்மா அப்பா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? அபிமா, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்டா. நீ எப்படிடா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையாப்பா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்டா அபிமா. அம்மா அஞ்சலி எங்கடா? அவ தூங்கிக்கிட்டு இருக்காமா, நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரவா? ஐயோ அபிமா, அதெல்லாம் வேணாம்டா. அவ எப்போ எந்திரிச்சு வராலும் அப்போ வரட்டும்டா. நீ போய் அவளை எழுப்ப வேண்டாம். அது சரி, நீங்க தாங்க உங்க பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே. அவ சென்னை வந்தாச்சு திருந்துவான்னு பார்த்தா அவ இந்த ஜென்மத்துல மாற மாட்டா போல இருக்கு.
அட என்ன நீங்க அஞ்சலி சின்ன பொண்ணு தூங்கிட்டு போட்டுமே விடுங்க. இப்படி ஆளுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதனாலதான் அவ இன்னும் திருந்தாம அப்படியே இருக்கா. எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான். சரிம்மா மீனாட்சி விடு, நம்ம அஞ்சலி தானே, விடுமா. மச்சான், அர்ஜுன் தம்பியும் ஆதி தம்பியும் எப்படி இருக்காங்க? 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க மச்சான். அர்ஜுனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் இருக்குன்னு காலையிலே கிளம்பி போயிட்டா மச்சான். ஆதி வீட்டுல தான் மச்சான் இருக்கான். கொஞ்சம் பொறுங்க, நான் கூப்பிடுறேன். அட ஆதியே வந்துட்டான். வாப்பா ஆதி. அத்தை மாமா வாங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் தம்பி. நீங்க எப்படி தம்பி இருக்கீங்க? அம்மா தம்பி நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி தம்பி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, இப்பவே நம்ம ஆதி அபி கல்யாணத்தை பத்தி அண்ணன்கிட்டயும் அன்னிக்கிட்டையும் பேசிடலாம். எல்லாரும் ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்காங்க. அப்போ அபிய நமக்கு பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா? என்ன பண்ணலாம்? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிடலாம். அண்ணா அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அட சின்னலட்சுமி சொல்ற, முக்கியமான விஷயம் பேசணுமா? அட நாங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலாம் தான் வந்தோம். என்ன நீ சொல்றீங்க? முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்தீங்களா? என்ன விஷயம் நீ சொல்லுங்க. லக்ஷ்மி, நீ முதல்ல சொல்லுமா, என்ன விஷயமா சொல்லணும்? ஐயோ அண்ணன், நீங்க முதல்ல சொல்லுங்கண்ணே. ஆமா மச்சான், நீங்களே முதல்ல என்னன்னு சொல்லுங்க மச்சான். அது ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம அபிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம் மச்சான். என்னது கல்யாணமா? கல்யாணமா? என்ன அண்ணே இப்படி சொல்லுது? அபிக்கு கல்யாணம் பண்ண போறதா முடிவெடுத்திருக்கோன்னு. அப்போ மாப்பிள்ளை ஒருவேளை ஆதியே மாப்பிள்ளை கேட்க வந்திருக்காங்களோ? ஐயோ என்னன்னு தெரியலையே. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல லக்ஷ்மி, உங்க எல்லாருக்குமே நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியும். அந்த மருது பையன் மறுபடியும் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் லக்ஷ்மி. அதனாலதான் நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து சீக்கிரமா அபிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோமா. என்ன மாமா, அந்த மருது மறுபடியும் பிரச்சனை பண்ணானா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல மாமா. நான் என் ஃப்ரெண்டோட அண்ணா கிட்ட சொல்லிருப்பேன்ல. இல்லாதி தம்பி, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மருது ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல தம்பி. அதனாலதான் தம்பி. சரி, எவ்வளவு நாளைக்கு தான் அவனுக்கு பயந்துகிட்டே இருக்கிறது. அதனால அபிய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் பாருங்க. அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கோமா. சரிண்ணே, எல்லாம் சரிதான். ஆனா மாப்பிள்ள. ஆமா மச்சான், அந்த மருது பிரச்சனை பண்றான், அபிக்கு கல்யாணம் பண்றது எல்லாமே சரிதான் மச்சான். ஆனா மாப்பிள்ள, அட ஆமா, மாப்பிள்ள யாருன்னு உங்ககிட்ட என்ன சொல்லல. அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம மீனாட்சியோட தம்பி அன்புதாமா. அன்பு மாமாவா? வாட்? அன்பா? என்னென்ன சொல்றீங்க? அன்புவா? ஆமாம்மா லக்ஷ்மி, என் தம்பி அன்புக்கு தான் அபியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்மா. உனக்கே தெரியும், அம்மா அப்பா இல்லாத என்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே எங்கள் சின்னம்மா தானே. அவங்க எனக்கு பண்ண உதவிக்கு கைமாறா நான் என்ன பண்ண போகிறேனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அப்போ தான் கடவுளாக பார்த்து அன்புக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எங்கள் சின்னம்மா அபியை பொண்ணு கேட்டாங்கம்மா. அதனால தான் அன்பும் நல்ல பையன், சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்மா. ஆமா லட்சுமி, ரொம்ப மாசமா மாமியும் அபிய அன்புக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி மருதும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான். அதான் அபி கல்யாணத்தை இதுக்கு மேலேயும் தள்ளி போட வேண்டாம், அன்புக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோமா. அதோட அந்த மருது பையன் ரொம்ப பிரச்சனை பண்றதுனால எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணலான்னு முடிவு பண்ணி வர வாரத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா. நீங்க தான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி தரணும். ஆமா லக்ஷ்மி, என்னடா இவங்க திடீர்னு கல்யாணத்தை கொண்டு முடிவு பண்ணிட்டு நம்மள்ட்ட இப்படி வந்து சொல்றாங்களேன்னு தயவு செஞ்சு எங்களை யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா எங்க சூழ்நிலை அப்படி. வாட்? அபிக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ண போறாங்களா? நோ. என்ன? அன்பு மாமாக்கும் எனக்கும் கல்யாணமா? கடவுளே, என்ன இது? இப்ப நான் என்ன பண்றது? இல்லைண்ணே, அது. ஐயோ லக்ஷ்மி, இப்ப நீ என்ன லக்ஷ்மி பண்ண போற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எங்க ஆதிக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நான் பேசலான்னு இருந்தா என்னங்க அண்ணனும் அண்ணியும் அன்புக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ண போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க, நான் இப்பவே அண்ணகிட்டே அன்னிக்கிட்டையும் ஆதிக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பேச போறேங்க. ஐயோ லக்ஷ்மி, உனக்கு புரியுதா லக்ஷ்மி? நிலைமை நம்ம கையை மீறி போயிடுச்சு லக்ஷ்மி. உங்க அண்ணன் சொன்னதை கேட்டியா லக்ஷ்மி? லக்ஷ்மி அவங்க கல்யாணத்தை முடிவு பண்ணி கல்யாண தேதி வரைக்கும் குளிச்சுட்டு வந்திருக்காங்க லக்ஷ்மி. இப்ப போய் நீ கேட்டா அது சரியா வராது லக்ஷ்மி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க அபி ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்லங்க. அண்ணன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க, நான் ஒரு வார்த்தை கேக்குறேங்க. லக்ஷ்மி தயவு செஞ்சு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு லக்ஷ்மி. உங்க அண்ணனும் அண்ணியும் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு தருவோம்ங்கிற நம்பிக்கையில தான் உங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க லக்ஷ்மி. நீ இந்த நேரத்துல இப்படி போய் பண்ணணும்னா அவங்களோட மான மரியாதைலாம் என்ன லட்சுமி ஆகும்? ஏன் லட்சுமி இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? லக்ஷ்மி, அபி நம்ம வீட்டு பொண்ணு லட்சுமி. அபிக்கு நம்ம தானே லட்சுமி நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ லட்சுமி.
சரிதாங்க, ஆனா என் பையன் ஆதிக்கு, ஐயோ என் பையன் ஆதியோட வாழ்க்கை எங்க அந்த ஜோசியை சொன்ன 3 மாசம் வேற முடிய போகுதுங்க. இப்போ அவனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா எப்பவுமே நடக்காதுங்க. எனக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க? ஐயோ லட்சுமி, எனக்கு புரியுதுமா. ஆனா நம்ம ஆதிக்கு கண்டிப்பா நல்லபடியா கல்யாணம் நடக்குமா. நீ எதுவும் கவலைப்படாத சரியா. இப்போதைக்கு அபி கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா, அது மட்டும் நம்ம யோசிப்போம் சரியா. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி அபி நம்ம வீட்டு பொண்ணுங்க, நம்ம தாங்க அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அபியே என் மருமகளா ஆக்கிக்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டேன்னு தெரியுமாங்க. எல்லாம் கனவாவே போயிட்டுங்க. சரிங்க, நம்ம அபி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்போங்க. சரிமா லட்சுமி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா. பாரு உன் அண்ணனும் நீயும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க பாரு. என்னாச்சு லட்சுமி, எங்க மேல ஏதாச்சும் கோவமா என்ன? ஐயோ அண்ணி, அப்படிலாம் இல்ல அண்ணி. இல்லம்மா லட்சுமி, எதா இருந்தாலும் சொல்லுமா. ஐயோ மச்சான், அதெல்லாம் ஒண்ணுல மச்சான். சரி மச்சான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அபி அன்பு கல்யாணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா நடத்திடலாம் சரியா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மச்சான். அபி ப்ளீஸ், அபி உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல அபி. ஐயோ ஆதி மாமா ப்ளீஸ், எல்லார்கிட்டையும் அபி எனக்கு பிடிக்கும், அபி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுங்க ஆதி மாமா. சரிண்ணே, ஆனா அபிகிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கலையாண்ணே? அட அபிமா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானடா. அபி கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல அபி. எனக்கு அபி பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். அபிமா என்னாச்சுடா? அட என்னங்க நீங்க, அபி நம்ம பொண்ணுங்க. அவ இது வரைக்கும் நம்ம சொன்னதை கேட்காம இருந்திருக்காளா என்ன? அதோட அவளுக்கு தெரியாதாங்க நம்ம என்ன பண்ணாலும் அவ நல்லதுக்கு தான் பண்ணுவோன்னு. அது மட்டும் இல்லைங்க, அவ அமைதியா இருக்கிறத பார்த்தாவே தெரியலையா அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம்னு. என்னடா அபிமா, அப்படிதானே? எனக்கு ஒரு முக்கியமான கால் பேசணும், நான் போறேன். சரிப்பா, அது நீ போய் என்னன்னு பாரு. சரிப்பா. ஐயோ என்ன இவரு எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு போறாரு. அப்போ அவர் மனசுல நான் இல்லையா? நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேனா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அபிமா, அபிமா என்னடாச்சு? ஒன்றும் இல்லப்பா, அது கொஞ்சம் தலைவலிக்குது அதான். ஐயோ அபிமா, சரிடா நீ போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுடா. நீ போ. ஆமாண்டா அபிமா, நீ போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா போ. சரியத்த. இப்பதான் மச்சான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்கடா சொல்லாம அவசர அவசரமா கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோமே, நீங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு நினைச்சோம் மச்சான். ஆனா எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மச்சான். என்ன மச்சான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அபி நம்ம வீட்டு பொண்ணு மச்சான், அதெல்லாம் நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அபி கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சரியா. இல்லைண்ணே, அபி கல்யாணத்தை நாங்க எப்படிலாம் பண்ணணும்னு கனவு கண்டிருந்தோம் தெரியுமாண்ணே. ஆனா இந்த படுபாவி மருதுனால நாங்க இப்படி அபிக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுனே. அது மட்டும் இல்லைண்ணே, இந்த கல்யாணத்துக்குள்ள கூட அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவானோன்னு சொல்லி ஒரு பக்கம் பயம் இருந்துகிட்டே தானே இருக்கு. ஐயோ அண்ணி, நீங்க பயப்படாதீங்க அண்ணி, அவனால நம்ம அபிக்கு எந்த பிரச்சனையும் வராது அண்ணி. அதோட இந்த கல்யாணமும் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அண்ணி, நம்புங்க. ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் எதுக்கும் பயப்படாதீங்க. அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல, நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். நம்மள மீறி அவன் அப்படி என்ன பண்ணிட போறான், அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி மச்சான், கல்யாணத்துக்கு மண்டபம்லாம் பிடிக்கணும்ல? ஐயோ மண்டபம்லாம் வேணாம் மச்சான், இப்போதைக்கு சிம்பிளா கோவில்ல நெருங்கின சொந்தக்காரவங்களை மட்டும் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் மச்சான். அதுக்கப்புறம் கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் மச்சான். ஆமாண்ணே, கல்யாணத்துக்குன்னா 1 வாரம் தான் இருக்கு பாத்தீங்களா, அதனால தானே சிம்பிளா கோவிலே வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். ஆமா மச்சான், நீங்க சொல்றதும் சரிதான். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதனால கோவிலே சிம்பிளா மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் எல்லாம் நம்ம கிராண்டா பண்ணிடலாம் மச்சான். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மச்சான், எல்லாம் நல்லதா நடக்கும். சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிமா லட்சுமி. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுத்துட்டே இருக்க? நான் உனக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணேன்? என் புள்ள ஆதிக்கு இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் நடக்கலைன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காதுன்னு அந்த ஜோசியர் சொன்னாரே. இப்ப நான் என்ன பண்றது? என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுனே தெரியலையே. கடவுளே, பொண்ணை மட்டும் தான் நான் நம்பியிருக்கேன், என்னை இதுக்கு மேலே கைவிட்டுறாத. ஐயோ என்ன இது, என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க? அபிக்கும் அன்புக்கும் கல்யாணம் இன்னும் 1 வாரத்துல அப்படி இப்படின்னு. இல்ல, என் அபியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அபி எனக்கு மட்டும்தான். அவ இல்லாத ஒரு வாழ்க்கையினால சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இப்பவே போய் எல்லார்கிட்டையும் அபி எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்க போறேன். இல்ல, இதுக்கு மேலேயும் நான் டிலே பண்ண விரும்பல. நான் இப்பவே போறேன். இல்ல, நான் ஏற்கனவே நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பா நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சீக்கிரமா போய் எல்லார்கிட்டையும் அபி எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்ல போறேன். நில்லாதி, எங்க போற? இல்ல, நான் இப்பவே எல்லார்கிட்டையும் போயிட்டு அபி எனக்கு பிடிச்சிருக்கு, அபி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் போய் கேட்க போறேன். போவாதி, போ, தாராளமா போ. ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போவாதி. நீ எப்போல இருந்து இப்படி செல்ஃபிஷா யோசிக்க ஆரம்பிச்சாதி? என்ன சொல்ற நீ? நான் செல்ஃபிஷா யோசிக்கிறேனா? ஆமா, உன்னோட சந்தோஷம் மட்டும் முக்கியம்னு நீ யோசிச்சா அது செல்ஃபிஷ் தானே ஆதி?
ஐயோ நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் அபி எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்க தான் போறேன். ஓ இப்ப நீ போய் கேட்டா உனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்துருமா? ஆதி நீ ஃபர்ஸ்ட் உன் மனசுல உள்ள காதலை அபிகிட்ட சொன்னியா? இல்ல. பின்ன எந்த தைரியத்துல ஆதி போய் எல்லார்கிட்டயும் அபி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போற? ஃபர்ஸ்ட் உன் மனசுல அபி இருக்காங்கிறதே நீ அபிகிட்ட சொல்லல, அப்புறம் எல்லார்கிட்டயும் போய் சொல்லி என்ன யூஸ் ஆதி? இல்ல என்ன நீ என்னென்னமோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ற. இல்ல எனக்கு அபி வேணும். அபி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் போய் இப்பவே எல்லார்கிட்டயும் போய் கேட்க போறேன். போகாதி, போய் எல்லார்கிட்டயும் போய் அபி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு போய் சொல்லு. ஆனா இதுல பாதிக்கப்பட போறது யாருன்னு தெரியுமா? நீ உயிருக்கு உயிரா விரும்புற உன் அபிதான். ஆதி என்ன சொல்ற? ஏன் அபி பாதிக்கப்பட போறாளா? இல்ல எனக்கு புரியல. ஆமா இப்ப நீ போய் எல்லார்கிட்டயும் அபி எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா அபியோட நிலைமையை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? ஒரு சைடு அவ மேல நீ உயிரையே வச்சிருக்கன்னு தெரிய வரும், இன்னொரு சைடு அவ மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க பேச்ச மீற மாட்டான்னு நம்பி அவகிட்ட இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோன்னு வந்திருக்காங்க. அப்போ அவ யாரு சைடு ஆதி நிப்பா? அவளோட நிலைமையை நீ யோசிச்சு பாத்தியா? இல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நிலைமையில என் அபியை நான் நிக்க வச்சு கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டேன். அதுக்காக என் அபியை என்னால விட்டு கொடுக்கவும் முடியாது. இல்ல நீ என்னமோ சொல்லி எனக்கு குழப்பதான் பாக்குறேன். நான் போறேன், போய் எல்லார்கிட்டையும் பேசுறேன். இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ உன் சந்தோஷம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு போறல, அப்போ உனக்கு அபியோட சந்தோஷம் நிம்மதி எதுவுமே முக்கியம் இல்ல, அப்படிதானே ஆதி? இல்ல என் அபி எப்பவும் நிம்மதியா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். ஓ இப்போ நீ உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறியே, இதுக்கு பேரு என்ன ஆதி? எப்பவுமே சொல்லுவியே அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறவன் படுபாவின்னு, அப்ப நீ என்ன படுபாவி ஆதி? ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு எப்பவுமே அடுத்தவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம். என்ன ஆதி காமெடி பண்ணிட்டு இருக்க? அடுத்தவங்க சந்தோஷம் முக்கியம்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னோட சந்தோஷத்தை நீ யோசிச்சிருக்கவே மாட்டியா ஆதி? இப்போ உன்னோட சந்தோஷத்துக்காக நீ போய் எல்லாத்தையும் சொன்னா அதுல பாதிக்கப்பட போறது அபியும் அபி குடும்பமும் மட்டும்தான் ஆதி. என்ன சொல்ற? ஆமா அபி மேல உங்க அம்மா அப்பா எந்த அளவு நம்பிக்கை வச்சிருந்தா கல்யாண ஏற்பாட்டையும் முடிச்சுட்டு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்னு அவகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டைம்ல நீ அவகிட்ட போய் ஏதாச்சும் சொல்லி அவ கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அதனால அவங்க அம்மா அப்பா அபிய தப்பா நினைச்சாங்கன்னா அதை அபியால தாங்கிக்க முடியுமா ஆதி? நீயே சொல்லு. இல்ல என் அபிய யாரும் தப்பா நினைக்கவே கூடாது, அதுக்காக என்னோட ஆசையை நான் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. எனக்கு உன் நிலைமை நல்லாவே புரியுதாதி, ஆனா எல்லாமே கைமீறி போயிட்டாதி. நீ இவ்வளோ நாள் உன் காதல சொல்லாம இருந்தது உன்னோட தப்பு ஆதி. நீ பண்ணின தப்புக்காக அபி தண்டனை அனுபவிக்கணுமா என்ன? இப்போ நீ காதல சொல்லாம விட்டனா அது உன்னோட முடிஞ்சிரும் ஆதி. ஆனா இப்போ நீ போய் சொன்னா கண்டிப்பா அதுல அபிதான் ஆதி பாதிக்கப்படுவா. அவதான் உனக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிப்பாதி. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ அபியை நிக்க வைக்கணும்னு நினைச்சனா நீ தாராளமா போய் சொல்லாதி போ. இல்ல 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 என் அபியை நான் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலைமையில நிக்க வைக்கவே மாட்டேன் எப்பவுமே. இனிமே முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் அது இருக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன், முடிவு உன் கையில தான் அது. அப்போ எல்லாம் ஏன் தப்பு தானா? நான் தான் அபிக்கிட்ட முன்னாடியே என் காதல சொல்லி இருந்திருக்கணும். எல்லாம் இப்போ என் கையை மீறி போயிடுச்சுல. இனிமே எனக்கும் அபிக்கும் கல்யாணமே நடக்காதுல்ல. அப்போ நான் கூட வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போயிட்டான். இல்ல என் அபியை நான் எப்பவுமே நான் முக்கியமா அவங்க அம்மா அப்பா முக்கியமாங்கிற இடத்துல அவளை எப்பயுமே வைக்கவே மாட்டேன். அவளை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் கொண்டுட்டு வரவும் மாட்டேன். இப்போ நான் போய் அவளை விரும்புறேன்னு சொன்னா அவள் என் பக்கம் நின்னானா அவள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க அவங்க அம்மா அப்பா உடஞ்சி போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா பக்கம் நின்னானா அவள் மேலே அவ்வளோ காதலை வச்சிருக்க நான் உடஞ்சி போயிடுவேன். இவ்வளோ நாள் எப்படி என் காதலை சொல்லாமல் என் மனசுக்குள்ளாரே வச்சுட்டு இருந்தனும், அதே மாதிரி என் ஆயுசு ஃபுல்லாவையும் அது என் மனசுக்குள்ளாரையே வச்சிருந்துட்டு போறேன். எனக்கு என் அபி சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். எனக்கு அவளோட ஞாபகங்களும் நினைவுகளும் மட்டும் போதும். பல கோடி பெண்கள் தான் பூமியில வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயடி. உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்களும் முளைக்கும், காதலின் வலியும் இன்பம் தானே மானே. ஆதி மாமா மனசுல நான் இல்லையா? அவர் என்ன லவ் பண்ணவே இல்லையா? ஐயோ ஆனா என் மனசு ஃபுல்லா அவர் மட்டும் தானே இருக்காரு. கடவுளே இப்ப நான் என்ன பண்றது? எனக்கும் அன்பு மாமாக்கும் கல்யாணம்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் எதுவுமே சொல்லாம போனாருன்னா அப்போ அவர் மனசுல நான் இல்லையா?
நான் தான் இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? அபிமா அபிமா என்னடாச்சு? ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? அப்பா உன்கிட்ட எதுவும் சொல்லாமலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு அப்பா மேல ஏதாச்சும் கோவமாடா அபிமா? இல்லப்பா, அது ஐயோ என்னங்க நீங்க? அவ எதுக்குங்க நம்ம மேல கோவப்பட போறா? நம்ம அபிக்கு தெரியாதாங்க நம்ம எப்பவுமே அவளுக்கு நல்லது தான் பண்ணுவோன்னு. அதெல்லாம் அபி இதுக்காகலாம் கோவலாம் பட மாட்டாங்க. என்னடா அபிமா, அப்படிதானே? இல்ல மீனாட்சி, புள்ள முகமே சரியில்லை மீனாட்சி. நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது மீனாட்சி. ஏங்க இப்ப எதுக்குங்க நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அபி நம்ம பொண்ணுங்க. இது வரைக்கும் அபி நம்ம வார்த்தையை மீறி ஏதாச்சும் பண்ணிருக்காளாங்க? அது மட்டும் இல்லைங்க, அபி நம்ம மனசு கொன்ற மாதிரி இது வரைக்கும் எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க எந்த கவலையும் படாம இருங்கங்க. அபிமா, அப்பா மேல ஏதாச்சும் கோவமாடா? இப்படி அப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன்னு? அபிமா, அப்பா உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்லடா. முத தடவை உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன்டா அபிமா. அதுவும் உன் நல்லதுக்காக தான்டா. எங்களுக்கு வேற வழி தெரியலடா அபிமா. அந்த மருதுனால உன் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு பயந்து தாண்டா அவசர அவசரமா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு அப்பாவை மன்னிச்சிடுடா அபிமா. அப்பா எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லடா அபிமா, உன் முகமே சரியில்லடா அபிமா. அபிமா, அப்பா அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்லடா. உனக்கு நாங்க எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான்டா அபிமா பண்ணுவோம். அது மட்டும் இல்லடா, அன்பை பத்தி உனக்கே தெரியும்டா. அன்பு ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டா அபிமா. அவன் உன்னை கண்டிப்பா நல்லா பாத்துப்பான்டா அபிமா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குடா. அந்த நம்பிக்கையில தாண்டா அபிமா உனக்கு அவசர அவசரமா நாங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லா ஏற்பாட்டையும் முடிச்சுட்டோம்டா அபிமா. எங்க என்னங்க நீங்க? எங்க நம்ம அபியை பத்தி நமக்கு தெரியாதாங்க? எங்க அபி சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பேச்ச மீறி அவ எதுவுமே பண்ணது இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, அவளுக்கு நல்லாவே தெரியுங்க நம்ம அவளுக்கு நல்லதுதான் பண்ணுவோன்னு. அபிமா, நீ அப்பாவை நினைச்சு ஃபீல்லாம் எதுவும் பண்ணாதடா. அப்பா ஏதோ கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரடா. அதனால தான்டா இப்படி அப்பா பேசுறாங்க. அபிமா, உன் நிலைமை அப்பாவுக்கு புரியுதுடா. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்னா அது யாராலதான் ஏத்துக்க முடியும். ஆனாலும் அப்பாவுக்கு வேற வழி தெரியலடா அபிமா. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலடா அபிமா. ஒரு அப்பாவா என்னோட நிலைமையில நின்று யோசிச்சு பாருடா அபிமா. என்னோட நிலைமை உனக்கு புரியும். ஏங்க என்னங்க நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க அவ தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தாங்க அவ ஒரு மாதிரி இருக்கா. இப்ப எதுக்குங்க நீங்க அவகிட்ட இப்படி எமோஷனல் ஆகி பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, நீங்க ஃபீல் பண்ணா கண்டிப்பா அபினால தாங்கிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதாங்க. நீங்க முதல்ல வாங்க, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். பாருங்க, புள்ள முகமே சரியில்லை. அபிமா, நீ ரெஸ்ட் எடுடா. அம்மா லேட்டா வந்து உன்னை பாக்குறேன். சரிடா அபிமா, நீ ரெஸ்ட் எடுறா அபிமா. அப்பா உன்னை லேட்டா வந்து பாக்குறேன்டா. நீ படுத்து ரெஸ்ட் எடுறா. எதை பத்தியும் யோசிக்காதடா அபிமா. அப்பா அம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணுவோன்னு மட்டும் யோசிடா அபிமா. கடவுளே, என்னையே இப்படி ஒரு நிலைமையில நிறுத்தி வச்சிருக்க. ஒரு பக்கம் எங்க அம்மாவும் அப்பாவும் என் மேல மலை அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் என் மனசு ஃபுல்லா அதே மாமா மட்டும்தான் இருக்காரு. அவரை மறந்துட்டு என்னால அந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்